வணக்கம். இது சுயாதீன தொலைக்காட்சியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்களின் பிரச்சினைகளை தீர்த்து வைக்க தமிழ் கட்சிகள் அடங்கிய குழு. இலங்கைக்கு வருகை தந்து நலன்புரி முகாம்களின் உண்மையான நிலைமையை கண்டறியுமாறு ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்திற்கு அழைப்பு. வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஒரு குறுகிய நிலப்பரப்பிற்கு வரையறை. கொலையாளியை தேடி கண்டுபிடிக்கும் நடவடிக்கைகள் தொடர்கின்றன. எல்டிடி பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு அமெரிக்க மந்திரி சபையும் இணைவு. பிரபாகரனை வாழ்த்தி படையினரை அவமதித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக நடவடிக்கை. நேபாளத்தில் தேசிய அரசாங்கம். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். தமிழ் மக்களின் பிரச்சினைகளை தீர்த்து வைக்க தமிழ் கட்சி பிரதிநிதிகள் குழு ஒன்றை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சகல தமிழ் கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் விதத்தில் இதற்கு பிரதிநிதிகள் நியமிக்கப்பட உள்ளனர். வாராந்தம் அவர்கள் கூட்டங்களை நடத்த வேண்டும். அத்துடன் நிவாரண கிராமங்களுக்கு சென்று அதன் பணிகளை கண்டறிவதற்கும் இந்த குழுவிற்கு பொறுப்பளிக்கப்படும். தமிழ் கட்சி பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நேற்று மாலை அலரி மாளிகையில் நடத்திய விசேட சந்திப்பின் போது இத்தீர்மானம் எடுக்கப்பட்டது. வடபகுதி தமிழ் மக்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தமிழ் கட்சி பிரதிநிதிகள் விடுத்த வேண்டுகோளின் பேரில் ஜனாதிபதி இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார். பயங்கரவாதிகளின் பிடியிலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட பிரதேசங்களிலிருந்து நிலக்கண்ணி வெடிகள் மற்றும் பொறிகளை அகற்றியதன் பின்னர் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு முன்னுரிமை அளித்து விரைவில் அந்த மக்களை சொந்த இடங்களில் மீளக்குடியமர்த்த நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார். தமிழ் கட்சி பிரதிநிதிகள் குறிப்பிட்ட பிரதேசங்களுக்கு செல்ல வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். அந்த மக்களை மீளக்குடியமர்த்தும் நடவடிக்கைகளில் இணைந்து கொள்ளுமாறு ஜனாதிபதி கட்சித் தலைவர்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பசில் ராஜபக்ஷ அங்கு கருத்து தெரிவிக்கையில் பொதுமக்களுக்கு தேவையான பல வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அடுத்த வாரத்திற்குள் பாடசாலைகளுக்கு அனுப்ப வேண்டிய வயதில் உள்ள பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்ப தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்தார். தமிழ் விடுதலை கூட்டணியின் தலைவர் வி ஆனந்த் சங்கரி அங்கு கருத்து தெரிவிக்கையில் எதிர்காலத்தில் ஒருபோதும் தமிழ் மக்கள் எல்டிடியினருக்கு எந்தவொரு ஆதரவையும் வழங்க மாட்டார்கள் என்பதில் திடமான நம்பிக்கை உண்டென அவர் தெரிவித்தார். தமிழ் மக்களின் வாழ்க்கையை இருள்மயமாக்கி பயங்கரவாதத்தை பரவ செய்த பிரபாகரனின் சுயரூபத்தை வடபகுதி தமிழ் மக்கள் புரிந்து கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழர் விடுதலை கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தி வி ஆனந்த் சங்கரி உட்பட பிரதிநிதிகளும் இபிடிபி அமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தி அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உட்பட பிரதிநிதிகளும் பிளாட் அமைப்பின் சார்பில் பி சித்தார்த்தனும் இபிஆர்எல்எஃப் சார்பில் டி ஸ்ரீதரன் உட்பட பிரதிநிதிகளும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தி பிரதி அமைச்சர் முத்து சிவலிங்கம் உட்பட பிரதிநிதிகளும் மலையக மக்கள் முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தி பி ராதாகிருஷ்ணனும் டிஎன்பிபி கட்சி சார்பில் சிவனேசத்துறை சந்திரகாந்தனும் கலந்து கொண்டனர். அமைச்சர்களான நிமல் சிறிபால டி சில்வா, மஹிந்த சமரசிங்க, டியூ குணசேகர, பேராசிரியர் விஸ்வ வர்ணபால, விநாயகமூர்த்தி, முரளிதரன், ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் எஸ் பி திவாரத்ன ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர். இலங்கைக்கு வருகை தந்து நலன்புரி முகாம்களில் வாழும் மக்களின் உண்மையான நிலைமையை நேரில் கண்டறியுமாறு ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்திற்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் செய்வதன் மூலம் இலங்கையின் தற்போதைய நிலைமை தொடர்பான உண்மையான நிலையை நேரில் அவதானிக்க முடியும் என்றும் ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்திற்கு தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் பான் கி மூன் நேற்று ஜனாதிபதியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடிய போதே இதனை தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் செய்து பயங்கரவாதிகளின் பிடியிலிருந்து மீண்டு வரும் மக்களுக்கு அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கும் வசதிகள், அவர்களை மீளக்குடியமர்த்துவது தொடர்பாக மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் தெளிவை பெற்றுக் கொள்ள முடியும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சர்வதேச மற்றும் உள்ளூர் அமைப்புகளுடன் இணைந்து அரசாங்கம் சமூக நலன்புரியை கிராமங்களில் மேற்கொள்ளும் பணிகளை பார்வையிட முடியும் என்றும் இதன் மூலம் தெளிவை பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்திற்கு தெரிவித்துள்ளார். வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஒரு குறுகிய நிலப்பரப்பிற்கு வரையறுக்கப்பட்டுள்ளார்.
கொலையாளியை தேடி கண்டுபிடிக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் மேற்கொள்ளப்படுவதாக போர் முனையில் உள்ள எமது பிரதிநிதி சுஜித் விதானபத்ரன தெரிவிக்கின்றார். எல்டிடி பயங்கரவாதிகளை படையினர் 4 கோணங்களின் ஊடாக சுற்றி வளைத்துள்ளனர். பிரபாகரன் ஒரு சிறிய நிலப்பரப்பிற்கு வரையறுக்கப்பட்டுள்ளார். 8ஆம் படைப்பிரிவின் கர்னல் ரவிப்பிரியவின் தலைமையில் 4ஆம், 5ஆம், 6ஆம் படை அணிகள் எல்டிடி பயங்கரவாதிகள் பதுங்கியுள்ள இடங்களை நோக்கி முன்னேறிச் செல்கின்றனர். எல்டிடி பயங்கரவாதிகளின் முக்கிய கேந்திர நிலையங்களை கைப்பற்றிக் கொண்டு படையினர் முன்னேறிச் செல்கின்றனர். எல்டிடி பயங்கரவாதிகளின் மற்றொரு ஆயுத களஞ்சியத்தையும் எரிபொருள் களஞ்சியத்தையும் பாதுகாப்பு படையினர் கைப்பற்றியுள்ளதாக போர் முனையில் உள்ள எமது பிரதிநிதி கலும் குணத்திலக்க தெரிவித்துள்ளார். எல்டிடி பயங்கரவாதிகளின் பல முக்கிய இடங்களை படையினர் கைப்பற்றியுள்ளனர். விசேடமாக எல்டிடி பயங்கரவாதிகள் பயன்படுத்திய பெருந்தொகையான டயர்களை படையினர் கைப்பற்றியுள்ளனர். இவர்கள் உளவு இயந்திரங்களை பயன்படுத்தியமை இதன் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 100க்கும் அதிகமான உளவு இயந்திர டயர்களை படையினர் கைப்பற்றியுள்ளனர். படையினர் மேற்கொண்ட தாக்குதல்களை தொடர்ந்து இவற்றை கூட கைவிட்டு தமது உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக எல்டிடி பயங்கரவாதிகள் புதுக்குடியிருப்பு தெற்கு பிரதேசத்திற்கு தப்பி ஓடியுள்ளனர். புதுக்குடியிருப்பு மேற்கு பிரதேசம் மற்றும் உதயாரம், கட்டுக்குளம் ஆகிய பிரதேசங்களில் இருந்து எல்டிடி பயங்கரவாதிகளின் பெருந்தொகையான ஆயுதங்களை படையினர் கைப்பற்றியுள்ளனர். வெடிப்பொருட்கள் உட்பட குண்டுகள் மற்றும் குண்டுகளை வெடிக்கச் செய்யும் இயந்திரங்களும் இவற்றில் அடங்குகின்றன. அத்துடன் எல்டிடி பயங்கரவாதிகள் மறைத்து வைத்திருந்த பெருந்தொகையான எரிபொருள் பவுசர்களை படையினர் கைப்பற்றியுள்ளனர். இவை தென்படாதவாறு புதைக்கப்பட்டிருந்தன. 100க்கும் அதிகமான எரிபொருள் தாங்கிகளை படையினர் கைப்பற்றியுள்ளனர். இவற்றை சேமித்து வைத்திருந்தது இப்பிரதேச மக்களுக்கு உதவுவதற்காக அன்றி பயங்கரவாத செயற்பாடுகளுக்காக. எல்டிடி பயங்கரவாதிகளினால் மக்கள் போக்குவரத்திற்காக பயன்படுத்திய பஸ் வண்டி ஒன்றையும் கைப்பற்றியுள்ளனர். பஸ் வண்டியின் முன்பக்கத்தில் தலைவர் பிரபாகரனின் புகைப்படம் உட்பட பஸ் வண்டிக்குள் அவர்களின் ஈழராட்சிய வரைபடங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பயங்கரவாதத்திற்கு எதிரான போருக்கு அமெரிக்க மந்திரி சபை ஆதரவு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் இலங்கைக்கான தூதுவர் ஜாலிய விக்ரமசூரியவிடம் அவர்கள் இதனை தெரிவித்துள்ளனர். இலங்கையின் தற்போதைய நிலைமை தொடர்பாக அவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். எல்டிடி யுத்த சூனிய வலயத்தில் அப்பாவி பொதுமக்களை தடுத்து வைத்திருப்பது தொடர்பாகவும் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. 20க்கும் கூடுதலான உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர். அமெரிக்க செனட் சபை பிரதிநிதிகளும் இதில் அடங்குகின்றனர். பயங்கரவாதிகளின் பிடியில் உள்ள மக்கள் தொடர்பாகவும் மீட்டெடுக்கப்பட்ட மக்கள் தொடர்பாகவும் மேற்கொள்ளப்படும் நலன்புரி விடயங்கள் தொடர்பாகவும் அமெரிக்க உறுப்பினர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஐரோப்பாவில் பொங்கு தமிழ் வைபவங்களின் போது இலங்கை ராணுவத்தினருக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக விசாரணைகள் நடத்தப்படும் என ரகசிய போலீசார் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளனர். கொழும்பு மஜிஸ்திரேட் நீதிமன்றத்திற்கு மனு ஒன்றை சமர்ப்பித்துள்ள ரகசிய போலீசார் இதனை தெரிவித்துள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர்களான கே சிவாஜிலிங்கம், எஸ் ஜெயானந்தமூர்த்தி, பி அரியநேந்திரன் ஆகியோர் இலங்கை அரசாங்கத்திற்கு எதிரான விதத்தில் ஐரோப்பாவில் கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். தாம் அவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டதை அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதாக ரகசிய போலீசார் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளனர். அவர்கள் அவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டதை உறுதிப்படுத்தும் பிரத்யேக சாட்சிகளை கண்டறியும் விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 8ஆம் திகதி இதனை விசாரிப்பதற்கு நியமித்த நீதிமன்றம் அன்றைய தினம் விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு ரகசிய போலீசாருக்கு அறிவித்தனர். பயங்கரவாதிகளின் பிடியிலிருந்து மீண்டு வரும் மக்களுக்கு இலங்கை அரசாங்கத்தினால் செய்து கொடுக்கப்பட்டுள்ள பணிகள் ஏனைய நாடுகளுக்கு ஒரு முன் உதாரணமாகும் என பிரிட்டிஷ் பாராளுமன்ற குழு தெரிவித்துள்ளது. வவுனியா, செட்டிக்குளம், அருணாசலம் நலன்புரி கிராமத்திற்கு விஜயம் செய்த போதே அவர்கள் இதனை தெரிவித்தனர். நேற்று வவுனியாவிற்கு விஜயம் செய்த அவர்கள் நலன்புரி கிராமங்களில் உள்ள மக்களுக்கு வழங்கப்படும் வசதிகளை கண்டறிந்தனர். பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உட்பட சகல வசதிகளையும் அரசாங்கம் ஏற்படுத்திக் கொடுத்துள்ளது. பயங்கரவாதத்தை தோல்வி அடைய செய்யும் அதே நேரம் பொதுமக்களுக்கு தொடர்ந்தும் தேவையான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் இலங்கை அரசாங்கத்தின் அர்ப்பணிப்புகளை அவர்கள் பாராட்டியுள்ளனர். நலன்புரி கிராமங்களில் உள்ள இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சிகளும் வழங்க